இஸ்ரேலிய அரசாங்கத்தினுடைய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்யாஹுவுக்கு எதிராக 16வது கட்டமான விசாரணை இன்றைக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது. இன்னும் 8 தடவைகள் அவர் நீதிமன்றத்திலே ஆஜராக வேண்டி வருகிறது என்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. ஆனால் காசாவினுடைய நிலை எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரே ஒரு ரொட்டி துண்டை பெற்றுக்கொள்வதற்காக காலையிலிருந்து மாலை வரைக்கும் வரிசையில் நிற்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகி இருக்கிறது. ஹெஸ்புல்லாக்களுடைய தற்போதைய தலைவர் நாயிம் காசிம் அவர்கள் லெபனானுடைய அல் மனார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டியை அளித்திருக்கிறார். அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய மிக தெளிவான செய்திகளில் ஒன்று என்னன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை ஆரம்பித்து இன்றோடு 521வது நாளாக இருக்கிறது. காசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு 51 நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் கடந்த 11 நாட்கள் காசாவினுடைய நிலையை பொறுத்தவரையில் அங்கு யுத்தமும் இல்லை, அமைதியும் இல்லை என்கிற ஒரு நிலை இருக்கிறது. காரணம் என்னன்னா, 40 நாட்கள் முதல் கட்ட யுத்த நிறுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டது. 2ஆம் கட்ட யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முழுமைப்படுத்தப்படவில்லை. எனவே தற்போது யுத்தமா யுத்தம் இல்லையா என்கிற ஒரு சந்தேகத்துக்குரிய நிலையே காசாவில் நிலவிக் கொண்டிருக்கிறது. இப்படியான நிலையில் காசாவுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தொடர் தாக்குதல்களை அவ்வப்போது நடத்தி வருகிறார். அதே நேரம் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரை நகரங்களிலும் தொடர்ந்து தாக்குதல்களை பலமாகவே நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில தான் காசாவுக்குள் நுழையக்கூடிய மனிதாபிமான உதவிகள் அத்தனையும் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. காசாவின் குழந்தைகளுக்கு தேவையான உணவுகள் இல்லை, முதியவர்களுக்கு தேவையான மருந்துகள் இல்லை, எவருக்கும் தேவையான உணவுகள், தண்ணீர் எதுவுமே இல்லாத ஒரு தட்டுப்பாடான நிலை உருவாகி இருக்கிறது. புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் கூட நிம்மதியாக நோன்பை நோக்க முடியாத அளவுக்கு பாலஸ்தீனத்தினுடைய காசாவினுடைய மக்கள் அல்லல் பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இப்படி பாலஸ்தீனத்திற்கான உணவு, தண்ணீர், மருந்துகளை ரத்து செய்கிற போது, உள்ளே நுழைய விடாமல் தடுக்கிற போது அவர்கள் எங்களுடைய வழிக்கு வந்து விடுவார்கள் என்று நம்புகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம். இதற்கிடையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களில் ஒரு முக்கியமான தகவல் என்னவென்று சொன்னால், இஸ்ரேலிய அரசாங்கத்தினுடைய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்யாஹுவுக்கு எதிராக 16வது கட்டமான விசாரணை இன்றைக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது. இன்னும் 8 தடவைகள் அவர் நீதிமன்றத்திலே ஆஜராக வேண்டி வருகிறது என்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. பெஞ்சமின் நெதன்யாஹுவுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கிறது. 3 குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருக்கிறது. இந்த 3 குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் ஜெருசலம்லையும் டெல் அவீவ்லையும் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் அண்டர் கிரவுண்ட் விசாரணைகளாக பூமிக்கு அடியிலே இருக்கக்கூடிய பகுதிகளில் பலத்த பாதுகாப்போடு நடைபெற்று வருகிறது. இருந்தாலும் இந்த விசாரணைகளில் பங்கெடுக்காமல் இருப்பதற்கு பலகட்ட முயற்சிகளை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு செய்து வந்த நிலையில் அவற்றையெல்லாம் மீறி இஸ்ரேலிய நீதிமன்றங்கள் இந்த விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். இஸ்ரேல் உருவாக்கப்பட்டதில் இருந்து இன்று வரைக்கும் ஒரு பிரதமராக இருந்தவர் ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கி விசாரணைகளை எதிர்கொள்வது இதுதான் முதல் தடவை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கிடையில் விசாரணைகளில் வெற்றி தோல்வி என்பது தாண்டி தற்போது இன்னும் ஒரு பிரச்சனை அவருக்கு முன்னால் வந்து நிற்கிற 2025ஆம் ஆண்டுக்குரிய பட்ஜெட் தாக்கல் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவருக்கு, அவருடைய அரசாங்கத்திற்கு இருக்கிறது. எதிர்வருகிற 17ஆம் தேதி இஸ்ரேலிய பாராளுமன்றம் நெசட்டில் பட்ஜெட் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். இந்த பட்ஜெட்டில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுவினுடைய தரப்பு தோல்வி அடைந்தால் அரசாங்கம் பதவி விலக வேண்டி வந்துவிடும். எனவே அவர் என்ன பார்க்கிறாருன்னா, எப்படியாவது காசாவில் ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்துவிடக் கூடாது. காசாவில் ஒரு தாக்குதல்களை நடத்துகிற திட்டமே அவருக்கு இருப்பதற்கான காரணம் என்னன்னா, அங்க யுத்த நிறுத்தம் வந்துருச்சுன்னு சொன்னா இங்க அவர் தேர்தல் நடத்த வேண்டிய நிர்பந்தம் வரும். தேர்தலே நடக்க போகுதுன்னும் போது இவருக்கு பின்னாடி கூட்டணிகள் அணிதிரள வாய்ப்பில்லை. எனவே தேர்தல் வருகிற நேரத்தில் நெதன்யாஹுவோடு இருந்து பலனில்லை, தனியாக நின்றால் தான் ஜெயிக்க முடியும் என்கிற நிலைக்கு அவர்கள் சென்று விடுவார்கள், அல்லது எதிர்க்கட்சியோடு சென்று விடுவார்கள். இவர்கள் எதிர்க்கட்சியோடு போயிட்டாங்கன்னா இங்கே ஆட்சி கவிழ்ந்துவிடும். எனவே ஆட்சியை கையளிக்க போனால் அடுத்ததாக தேர்தலில் தோல்வி அடைய வேண்டி வரும். நெதன்யாஹுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, தேர்தலில் தோல்வி அடையவும் கூடாது, அதே நேரத்தில் பட்ஜெட்டில் தோற்றவும் கூடாது. பட்ஜெட்லையும் தோக்காம தேர்தலையும் தோக்காம இருக்கணும்னு சொன்னா காசாவில் ஏதாவது ஒரு தாக்குதலை அவர் நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். இவருடைய அரசு
அரசியல் ஆசைக்காக, இவருடைய பதவி மோகத்திற்காக பாலஸ்தீன அப்பாவிகள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய 22 வயதைச் சேர்ந்த இஸ்ரேலிய பணைய கைதியினுடைய தகப்பனார் இன்றைக்கு இஸ்ரேல் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு லண்டன் பிபிசி உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்களுக்கு பேசியிருக்கிறார். பேசுகிற போது அவரும் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாஹுவினுடைய அரசியல் தேவைக்காகவும் கூட்டணிக்காக வேண்டியும் அவர் இந்த யுத்தத்தை நடத்த முற்படுகிறார். நாங்கள் ஒருபோதும் யுத்தத்தை கேட்கல, சமாதானத்தை தான் கேட்கிறோம். மீண்டும் மீண்டும் காசாவோடு சண்டையிடுவதில் நியாயம் இல்லை. எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வரவும் வேண்டும், 2 பேரும் நிம்மதியாக வாழவும் வேண்டும். எனவே சமாதானத்தை கொண்டு வாருங்கள், சண்டை தேவையில்லை என்கிறார்கள் இஸ்ரேலிய யூத பொதுமக்களும் கூட என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினம் காசாவுக்கான மின்சாரங்களை துண்டித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. காசாவினுடைய பவர் பிளானட் சைட்டில் இன்றைக்கு இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். காசா இன்றைக்கு இருட்டிலே மூழ்கி இருக்கிறது. பொதுவாகவே காசாவினுடைய எல்லா பகுதிகளும் அடித்து நொறுக்கப்பட்டிருந்தாலும் யுத்த நிறுத்தம் வந்த ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய ராணுவ பிரிவினர் இணைந்து காசாவின் பல பகுதிகளுக்கும் தேவையான மின்சார வசதிகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். மின்சார உற்பத்திகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு பவர் கட் செய்யப்பட்டிருக்கிறது. ஜெர்மன், பிரான்ஸ், யூரோப்பில் இருக்கக்கூடிய பல நாடுகள், பிரித்தானியா என்று அரபு நாடுகளோடு இணைந்து பல நாடுகளும் இதை கண்டித்திருக்கக்கூடிய நேரத்தில் பவர் கட் ஆகி இருக்கக்கூடிய காரணத்தினால நீரை சுத்தப்படுத்துகிற, கடல் நீரை தூய்மைப்படுத்துகிற பணியும் அங்கே இடைநடுவில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், காசாவில் தெய்ர் அல் பலாவில் இருக்கக்கூடிய கடல் நீரை நன்னீராக்குகிற திட்டத்திற்குரிய அலுவலகம் தான் இந்த அலுவலகம். இந்த இடத்திலையும் அவங்க யுத்த காலத்தில் கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருந்த நேரத்தில் தற்போது யுத்தம் எல்லாம் நின்ற நிலையில் இந்த இடத்தை ரெடி பண்ணி தற்போது தண்ணீர் கொடுக்கக்கூடிய வேலையை செஞ்சு வந்தாலும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மின்சார தடை காரணமாக இங்கேயும் நீர் சுத்திகரிப்பு தடை செய்யப்பட்டிருக்கிறது, தடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் தோஹா கத்தாருக்கு இஸ்ரேலுடைய முழுமையான பிரிவுகள் சென்றடைந்திருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு ஷின்பத்தினுடைய தலைவர் தோஹா கத்தார் போயிருக்கிறார். அதே போன்று பேச்சுவார்த்தைக்கு தேவையான அதிகாரிகள் போய் சேர்ந்து விட்டார்கள். கெய்ரோவினுடைய அதிகாரிகளும் தோஹா கத்தாருக்கு வந்து விட்டார்கள். தோஹா கத்தாரிலிருந்து கெய்ரோ போயிருந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அதிகாரிகளும் தோஹா கத்தாருக்கு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய மத்திய கிழக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய விட்காவும் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை தோஹா கத்தாரை வந்து அடைந்து விடுவார். எனவே வந்தவுடன் சமாதான பேச்சுக்கள் நடைபெற இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு 2 விவகாரங்களை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஒன்று, இந்த பேச்சுவார்த்தை காலகட்டத்துக்குள்ளாக ஒரு டெக்னிக்கல் டீமிடத்தில் எங்களுடைய ஆட்சியை நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இரண்டாவது, தேர்தல் நடத்தப்பட்டு தேர்தல் மூலமாக நீங்கள் மக்கள் தேவையானவர்களை தேர்வு செய்து கொள்ளட்டும் என்பதையும் நாங்கள் தெளிவாக ஒப்புக்கொள்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு எகிப்துக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு நேரடியாக அமெரிக்கா பேச்சுவார்த்தையை நடத்தியது. அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தைகள் மிக தெளிவாக நம்பகரமாக நடைபெற்றிருக்கிறது என்கிறார் அமெரிக்காவினுடைய ட்ரம்புக்கான தூதராக செயல்பட்ட ஆடம் போஹ்லர் என்கிறவர். இவர் தான் நேரடியாக தோஹா கத்தார் வந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு தெளிவான பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அதற்கு பிறகு அவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க. அதோடு சேர்த்து என்ன சொல்றாருன்னா, 5 முதல் 10 ஆண்டுகளுக்குள்ளாக ஆயுதங்களை கீழே வைக்கவும் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். இது தொடர்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதுவரைக்கும் எந்த விதமான தகவல்களையும் வெளியிடவில்லை. ஏன்னா 10 ஆண்டுகளுக்குள்ளாக ஆயுதத்தை மொத்தமாக கீழே வைக்கிறோம் சொல்லிட்டாங்கன்னா அப்ப அடுத்ததாக என்னங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. சில நேரங்களில் அமெரிக்கா தனிநாடு அந்தஸ்துக்கு ஒப்புக்கொண்டால் ஆயுதத்தை நாங்கள் வச்சுக்கிற தேவையில்லை, நாட்டுக்கு தேவையான ராணுவமாக யாரும் இருந்துட்டு போயிடலாம் என்கிற ஒரு நிலையை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எடுத்திருக்கிறதா என்பதும் தெரியவில்லை. எது எப்படி போனாலும் இது தொடர்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதுவரைக்கும் எந்த தகவல்களையும் வெளியிடவில்லை. அமெரிக்க அரசாங்கம் தான் 10 ஆண்டுகளுக்குள்ளாக ஆயுதத்தை கீழே வைப்பதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்லியிருப்பதாக சொல்கிறார்கள். அப்படி ஒரு ஒப்பந்தம் எட்டப்படுமாக இருந்தால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கண்டிப்பாக தனிநாடு கோரிக்கையை நிலைநிறுத்தும் என்பதையும் நாம் நம்ப முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு அவர்கள் என்ன விளக்கத்தை சொல்ல இருக்கிறார்கள் என்பதை. இந்த நேரத்தில் தான் நம்ம நல்லா இருக்கிறீங்களா? அது கூலிக்கு வளர்க்குறீங்களோ? சரி சரி சரி. அப்போ யார் ஆடு மேய்க்க போவா? உங்களோட மகனா? மாப்பிள்ளை போவார், மகன் ஆட்டு மாடு கட்ட போகிறார். ஓ, இதில் வாசல் இந்த பக்கமா அந்த பக்கமா? இந்த பக்கம் வாங்க பாப்போம்.
அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடமும் பொத்துவிலுடைய சர்வோதயபுரம் ஹிஜ்ரத் நகரில் தான் இருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தான் இருக்கிறோம். இந்த அம்மா அவங்களோட வீடு தான். நமக்கெல்லாம் தெரியும், புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரருக்கான ஒரு வீட்டு திட்டத்தை அமைப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த முயற்சியை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வீடுகளெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. வரும்போது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, பாம்பு, குறிப்பாக நல்ல பாம்பு, இந்த மாதிரி பாம்புகள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வருது. நிறைய பாம்பு கடியில் மரணிக்கிறவங்க, அதே மாதிரி யானை அடித்து மரணிக்கிறவங்க, இந்த மாதிரியான பல தொல்லைகளுக்கு மத்தியில் தான் இவங்க இங்கே வாழ வேண்டி இருக்கிறது. எனவே தான் இந்த வீட்டு திட்டத்தை நம்ம பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி எடுத்து இங்கே வந்திருக்கிறோம். இது மேலே போட்டிருக்கிறது தகரம் தான் போட்டிருக்கிறாங்க. தகரத்தில் வாழ்ந்த கொட்டகைகளில் வாழ்ந்தவங்களுக்கு தெரியும், இதிலெல்லாம் வாழ முடியாது மக்கள். அவ்வளவு ஓவர் ஹீட் ஆகும்போது உடம்புல எல்லாம் அந்த கொப்பளமாக வந்துடும். இந்த மாதிரியான நிலைகளுக்கு மத்தியில் தான் அவங்க இதுக்குள்ளே அவங்களால முடிஞ்ச வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த மக்களுக்கு தேவையான இந்த வாழ்வாதார முறையை நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இது அவங்களுடைய கிச்சன் பகுதி. இதுதான் அவங்களுடைய கிச்சன் பகுதி. இதுக்குள்ள தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஓகே, எங்கே ஆடு மேய்க்கிறதுக்கு போயிருந்தீங்கன்னு சொன்னீங்க? அப்படியா? சரி. எனவே சகோதர சகோதரிகளை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்வியலை அமைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சகோதரர்களுக்காக இந்த ரமலானிலே உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் பழக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். இங்கே வந்து இந்த சூழலை பார்த்து தான் நாங்கள் இதுக்கு பண்ணுவோம் என்று நினைக்கக்கூடிய சகோதரர்களும் எம்மை தொடர்பு கொள்கிற பட்சத்தில் உங்களை அழைத்து கொண்டு வந்து காட்டுவதற்கே நம்ம தயாராக இருக்கிற. நமக்கு தேவை இந்த பணி நிறைவடைய வேண்டும் என்பதுதான். ஆடு நீங்களும் மேய்க்க போவீங்களா? இப்போ வயசு அது சரி. பாம்பு என்ன நல்ல பாம்பெல்லாம் வந்துருமா? இங்க வந்தா இது யானை வந்து உடைச்சிருச்சாம். யானை இங்க வருமா? தலைவர என்ன அல்லாஹ் அக்பர், உசுர கையில பிடிச்சிட்டு தான் வாழ வேண்டி இருக்குல்ல. அந்த செட்டை பத்தி தான் கொடைய வச்சிருக்காங்க. இப்ப யானை வந்ததுனால அதை உடைச்சுக்கிட்டு தான் நீங்க வெளியே போனீங்களா? அந்த காட்சி, அந்த கொடை வச்சிருக்கக்கூடிய காட்சி, யானை உள்ள வந்துருச்சு. வந்ததோட அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை உடைச்சுக்கிட்டு தான் உயிர் தப்பி இருக்கிறாங்க. அதை அந்த கொடையை போட்டு மறைச்சிருக்கிறாங்க. அதை இன்னும் ஃபில் பண்ணல. அவங்க கொடையை வச்சு மறைச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் இங்கே நம்ம வீடியோவில் பார்க்குறீங்க. நேரில் வந்து பார்த்தா நம்மளால் தாங்க முடியாமல் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் அந்த மக்கள் வாழ்கிறாங்க. அல்லாஹு தாலா உங்களை கைவிட மாட்டாமா. இன்ஷா அல்லாஹ் முயற்சி கைகூடுவதற்கு பிரார்த்தனை பண்ணுங்க. கடந்த 17 மாதங்களாக நடைபெற்று வரக்கூடிய தாக்குதல்களில் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இருந்து சுமார் 15,000க்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு, காசாவில் இன்றைக்கு கான் யூனிஸ் பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில், இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் 3 சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படியான நிலையில் இன்றைக்கு காசாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எல்லாம் நோம்பில் சஹரு செஞ்சுட்டு ஃபஜ்ரு தொழுதுட்டு சில நேரம் ரெஸ்ட் எடுப்போம், இல்லைன்னா அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க போயிடுவோம். ஆனால் காசாவினுடைய நிலை எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரே ஒரு ரொட்டி துண்டை பெற்றுக்கொள்வதற்காக காலையிலிருந்து மாலை வரைக்கும் வரிசையில் நிற்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகி இருக்கிறது. நம்ம நாட்டில் எக்கானமிக் கிரைசிஸ் வந்த நேரத்தில் நம்ம வரிசையில் நின்ற காட்சிகளை நம்ம பார்த்துருக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு அவலமான நிலையாக காசாவினுடைய நிலையை உலகத்திற்கு எடுத்து காட்டுவதை நாம் பார்க்க முடிகிற அதே நேரத்தில், இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்ன சொல்கிறாங்கன்னா, சிரியாவுக்குள்ள ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன விடுதலை போராளிகளுடைய இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் செயல்படுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி செயல்பட்டாலும் இவங்களுக்கு அது குத்துது கொடையுது என்று சொல்றதுல எந்த தேவையும் கிடையாது. ஆனால் சிரியாவில் நமக்கு தெரியும், இன்றைக்கும் மிக கடுமையான தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது. சிரியாவில் இருக்கக்கூடிய HTC என்கிற தற்போதைய ஆளும் அரசாங்கத்திற்கும் அசாதினுடைய படைகளுக்கும் இடையில தான் ரொம்ப அதிகமான தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது. இதில் இன்னைக்கு எல்லாருடைய வாட்ஸ்அப்லையும் பெரும்பாலும் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி தான், 1000க்கு மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தற்போதைய HTC அரசாங்கத்தினால் என்கிற செய்திகள். இந்த செய்தியை பொறுத்தவரையில் நமக்கு முழுமையாக இந்த நிமிடம் வரைக்கும் அதை உறுதிப்படுத்த முடியாமல் இருக்குது. காரணம் என்னன்னா, இந்த செய்திகளை அசாதுக்கு ஆதரவான ஊடகங்களும் ஈரானிய ஊடகங்களும் மாத்திரம்தான் சொல்றாங்க. 1000 பேருங்கிற குவான்டிட்டிக்காக நான் சொல்றேன். ஏன்னா ஈரானை பொறுத்தவரை அசாதுக்கு ஆதரவாக இருப்பாங்க என்கிற நிலையில் இந்த செய்தியை நம்ம முழுமையாக 1000 பேர் மரணிச்சிட்டாங்கிறத நம்ம கொண்டு வந்து வச்சிட முடியாது. நாளைய தினம் அல் ஜசீராவோ அதை ஒட்டிய வேறு ஒரு சர்வதேச ஊடகமோ அல்லது
உள்ளூர் ஊடகங்களோ என்ன செய்தியை ஆதாரத்தோடு சொல்கிறார்கள் என்பதை பார்த்து சிரியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது தொடர்பான முழுமையான ஒரு தெளிவான வீடியோவை நாளைக்கு நம்முடைய ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் மற்றும் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி அப்டேட்ஸ் என்கிற சேனல்களில் வெளியிட இருக்கிறோம். அதையும் நீங்கள் பார்க்கிற போது சிரியாவில் நடந்து வரக்கூடிய செய்திகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த நிலையில் இன்றைய தினம் ஹெஸ்புல்லாக்களுடைய தற்போதைய தலைவர் நாயிம் காசிம் அவர்கள் லெபனானுடைய அல் மனார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டியை அளித்திருக்கிறார். அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய மிக தெளிவான செய்திகளில் ஒன்று என்னன்னா, ஹசன் நசருல்லா அவர்கள் கொல்லப்பட்ட அந்த தருணத்தை அவர் விவரிக்கிறார். ஹசன் நசருல்லாவுடைய மரணத்தை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. திடுதிப்புண்டு ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு துல்லியமாக அந்த தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டார். அதை தொடர்ந்து அடுத்த தலைவராக அடுத்த பொதுச் செயலாளர் தான் அவங்க தலைவர் ரேஞ்சுக்கு வச்சுக்கிடுவாங்க. அடுத்த தலைவராக ஹாஷிம் சஃபீதீன் அவர்களை கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தது. நான் அவற்றை நீங்கள் தான் ஜெனரல் செக்ரட்டரி ஆகணும் என்று பேசிக்கொண்டிருந்த அடுத்த நாள் ஹாஷிம் சஃபீதீன் அவர்களும் கொல்லப்பட்டார்கள் என்கிற செய்தி வந்திருந்தது. அப்படியே என்னால் தாங்க முடியாமல் போயிடுச்சு. இறைவனுடைய நம்பிக்கை காரணமாகத்தான் நான் திடமாக நின்றேனே தவிர அவர்கள் இருவரையும் இழந்தது மாபெரும் இழப்பாக நான் அன்றைய தினம் உணர்ந்தேன். என் வாழ்க்கையை நான் இழந்து விட்டதாக புரிந்து கொண்டேன் என்றெல்லாம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவர் பேசுகிறார். அதே நேரத்தில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த நிலையிலும் ஹிஸ்புல்லாக்கள் ரொம்ப வலுவாக இருக்கிறார்கள். யுத்தத்தின் போது நாங்கள் சென்று சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்தல. இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் சமாதானத்தை கேட்கல. எங்களோடு சமாதான பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் தான் வந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் சமாதானத்தை செய்திருக்கிறோமே தவிர எங்களுடைய பலம் குன்றவில்லை. அங்கங்கே எங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை கூட இந்த சமாதான காலத்தில் மிக தெளிவாக நாங்கள் புனரமைத்து விட்டோம், சரி செய்து விட்டோம். ஹிஸ்புல்லா அமைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய அமைப்பு. எங்களுடைய திறன்கள் ரொம்ப மகத்துவமானவைகள். பாதுகாப்பு சவால்கள் எங்களுக்கு இருந்த நேரத்தில் கூட நாங்கள் உடனடியாக கட்டுப்பாட்டை மீட்டெடுத்து விட்டோம். நவீன தொழில்நுட்பங்களோடு மீண்டும் எங்களுடைய படைப்பிரிவுகள் சரி செய்யப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தோடும் எங்களுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பை நாங்கள் வைத்துக்கொண்டு பாராளுமன்றத்திலும் எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை தக்க வைத்துக் கொண்டு மக்களுக்கு தேவையான பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம் என்று அவர் சொல்லுகிறார். ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரையில் இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தத்துக்கு அவங்க வருகிற போது இராணுவமாக அவர்கள் செயல்பட்டாலும் லெபனானுக்குள்ள நிறைய மருத்துவமனைகள், அதே மாதிரி லெபனானுக்குள்ளே இருக்கக்கூடிய பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் என்று பலவற்றை நடத்தக்கூடியவர்கள். பாராளுமன்றத்தில் பல பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடியவர். லெபனான் பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகராக இருப்பவரே ஹிஸ்புல்லாக்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவர் தான். இப்படி அவர்கள் அதிகார பீடம் உச்சமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாராராக இருக்கிறார்கள். இந்த மாதிரி நேரத்தில் தான் எங்களுடைய பலத்தை அறிந்துதான் எதிரிகள் எங்களோடு சமாதானத்திற்கு வந்தார்கள். எங்களுடைய எதிர்காலத்தை பற்றி எந்த கவலையும் எங்களுக்கு கிடையாது. ரொம்ப பலமாக இருக்கிறோம். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நேற்று இருந்தோம், இன்று இருக்கிறோம், நாளையும் இருப்போம். பாலஸ்தீனத்தை பாதுகாப்பதும் லெபனானை மீட்டெடுப்பதும் தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. பாலஸ்தீனத்திற்கான அனைத்து உதவிகளையும் செய்ய இருக்கிற அதே நேரம் இஸ்ரேல் மீண்டும் பாலஸ்தீனத்தை தாக்குமிடத்து அல்லது இஸ்ரேல் மீண்டும் லெபனானை தொடர்ந்து சீண்டுமிடத்து அவர்களுக்கு எதிரான பதிலடிகளையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். எங்களுடைய படைகளுக்கு தேவையான ஆயுதங்களை எல்லாம் மேலும் வலுப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற பல தகவல்களை அல் மனார் தொலைக்காட்சிக்கு ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரம் மீண்டும் தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டால் களத்துக்கு வருவோம் என்கிற செய்தியையும் எச்சரிக்கை மணியோடு அவர் சொல்லியிருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய மிக அதிகமான ராக்கெட் தாக்குதல்களை நடத்துகிற பலம் கொண்ட நாடுகளுடைய வரிசையில் ஹிஸ்புல்லாக்களும் இருக்கிறார்கள். அவங்க ஒரு தனி நாடு கிடையாது, ஆனால் அவர்களும் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பலம் கொண்டவர்கள். அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு 4 நாட்கள் கெடு விதித்திருக்கிறது யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு. இந்த 4 நாட்களுக்குள்ளாக காசாவுக்கு தேவையான உணவு, தண்ணீர், மருந்துகளை நீங்கள் கொடுக்கல் என்று சொன்னால் செங்கடலில் வரக்கூடிய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் 3 நாட்கள் மீதம் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.